फुले की, छत्रपति शिवाजी महाराज की। ராகுல் காந்தியின் ஒற்றுமை நீதி பயண நிறைவு விழாவில் பங்கேற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள். பாஜகவை விட பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவிற்கு இல்லை என மும்பை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இல்லாமல் மோடியால் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாது என ராகுல் காந்தி விமர்சனம். மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் மீது கவனம் பெற வைக்க 4000 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருந்ததாகவும் பேச்சு. தேர்தல் பத்திரம் மூலம் லாட்டரி மாற்று நிறுவனத்திடமிருந்து 509 கோடி நிதி பெற்ற திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பாவ பணத்தை வாங்கிய திமுகவிற்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் எக்ஸ் பதிவில் விமர்சனம். லாட்டரி மார்டினின் நிறுவனத்திற்கு திமுக ஆட்சியில் எந்த சலுகையும் தரப்படவில்லை என டி.ஆர். பாலு விளக்கம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிறுவனங்களை மிரட்டி நிதி பெற்ற பாஜக பற்றி வாய் திறக்க தைரியம் உள்ளதா எனவும் இபிஎஸ்க்கு கேள்வி. தேர்தல் கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏ அருள் சந்திப்பு. தொகுதி பங்கீடு பற்றி இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பட்டியல் இன்று வெளியாகும் என தகவல். மதிமுக போட்டியிட உள்ள தொகுதியையும் இன்றே அறிவிக்க திமுக தலைமை திட்டம். நாகை திருப்பூர் தொகுதிக்கான வேட்பாளர்களை இன்று அறிவிக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. நாமக்கல் தொகுதிக்கான வேட்பாளரை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் அறிவிக்க வாய்ப்பு. பொன்முடியை மீண்டும் அமைச்சராக்க வேண்டும் என்ற முதல்வரின் பரிந்துரையை ஏற்க ஆளுநர் ஆர்.என். ரவி மறுப்பு. உச்சநீதிமன்றம் அவரை நிரபராதியாக அறிவிக்கவில்லை என சுட்டிக்காட்டி அரசுக்கு பதில் கடிதம். தமிழ்நாடு முழுவதும் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபடும் தேர்தல் பறக்கும் படை. உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட பல லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை. வேட்புமனு தாக்கலின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் பணிகளை எடுத்துரைக்கிறார். தேர்தல் செலவினங்களை கண்காணிக்க 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அமைத்தது வருமான வரித்துறை. அரசியல் கட்சியினர் பணம் மற்றும் பரிசுப் பொருள் வழங்கினால் மக்கள் புகார் அளிக்கவும் சிறப்பு ஏற்பாடு. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதிக்கு பதில் ஜூன் 2ஆம் தேதிக்கு மாற்றம். 2 மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலமும் ஜூன் 2ஆம் தேதியே முடிவடைவதால் வாக்கு எண்ணிக்கை தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கரும்பு விவசாயி சின்னம் வழங்க உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்த மனு அவசர வழக்காக இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். கோவை பேரூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை பிடிக்க தீவிர நடவடிக்கை. வேடிக்கை பார்த்த முதியவரை தூக்கி வீசியதால் பதற்றம். ரஷ்ய அதிபர் தேர்தலில் புட்டினுக்கு மீண்டும் வெற்றி. 87% வாக்குகளை பெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல். மும்பையில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பத்திரம் என்பது பாஜக அரசின் நவீன ஊழல் என விமர்சித்தார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தெற்கில் இருந்து வடக்கு நோக்கிய இந்திய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இரண்டாவது கட்டமாக கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கிய இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை மணிப்பூரில் தொடங்கி மகாராஷ்டிராவில் நிறைவு செய்தார். இதையடுத்து இரண்டாம் கட்ட பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டம் மும்பை சிவாஜி பூங்கா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் சரத் பவார், உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி யாதவ், ஃபரூக் அப்துல்லா, மெஹபூபா முக்தி, சம்பாய் சோரன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மகாத்மா ஜோதிபா ஃபுலே கி छत्रपति शिवाजी महाराज की கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் பொய் பரப்புரை என இரண்டை மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி செய்துள்ளதாக விமர்சித்தார். எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம் proved BJP is corrupt. Who collected 8,000 crore rupees in the name of electoral bonds? It is a white-collar corruption of BJP. Can such PM talk about corruption? Modi accuses us to divert people from his failures and scams. இதையடுத்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, ராஜாவின் உயிர் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ளதாக பிரதமர் மோடியை மறைமுகமாக சாடினார். राजा की आत्मा ईवीएम में है. सही है, सही है. राजा की आत्मा ईवीएम में है. हिंदुस्तान की हर संस्था में है. ईडी में है, सीबीआई में है, इनकम टैक्स डिपार्टमेंट में है. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் காங்கிரஸை விட்டு வெளியேறும் போது சிறைக்கு செல்லும் வலிமை தன்னிடம் இல்லை என சோனியா காந்தியிடம் கூறி கண்ணீர் விட்டதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இதேபோல நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் அச்சுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது தற்போது நடைபெறவுள்ள தேர்தல் இரு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போர் என கூறினார். The primary objective of today's rulers seems to be dismantle the constitution, so that therefore to shield India from these divisive forces. இறுதியாக பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மீண்டும் மோடி பிரதமரானால் இனி தேர்தல் நடக்காது எனவும் நாட்டில் மீண்டும் அடிமைத்தனம் வரும் எனவும் கூறினார். தங்கள் கட்சி ஏழைகளின் பக்கம் நிற்பதாகவும் ஆனால் மோடி பணக்காரர்கள் பக்கம் உள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். கோவையில் இன்று நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்க வருகை தரும் பிரதமர் மோடி மத்திய அரசு திட்டங்கள் மூலம் பயனடைந்தவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரதமரின் கோவை வருகை பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவின் சிவமோகாவில் இருந்து விமானம் மூலம் இன்று மாலை 5:30 மணிக்கு கோவை வரும் பிரதமர் மோடியை வரவேற்க பாஜக சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து கோவை சாய்பாபா காலனியில் உள்ள சாய்பாபா கோவில் சிக்னல் பகுதியில் இருந்து பிரதமர் மோடியின் வாகன பேரணி தொடங்குகிறது. அங்கிருந்து கங்கா மருத்துவமனை, வடகோவை, அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகம், சிந்தாமணி ஆகிய பகுதிகளின் வழியாக சுமார் 2.6 கிலோமீட்டர் தூரம் வாகன பேரணியாக வந்து ஆர்எஸ்புரம் பகுதியில் நிறைவடைகிறது. பிரதமரின் வாகன பேரணிக்காக கோவை கவுண்டம்பாளையம் சந்திப்பு முதல் ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் ரோட் ஷோ நடைபெறும் வழித்தடத்தில் சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாஜக கொடிகள் நடப்பட்டன. ரோட் ஷோ நடைபெறும் பகுதிகளில் பாஜக சார்பில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கோவை மாநகர காவல்துறையுடன் இணைந்து மத்திய பாதுகாப்பு குழுவினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
பிரதமரின் வாகன பேரணி தொடங்கும் இடத்தில் இருந்து பேரணி முடியும் வரை எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் பாதுகாப்பு ஒத்திகையிலும் நேற்று ஈடுபட்டனர். கோவையில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்து சுமார் 5000த்திற்கு மேற்பட்ட காவல்துறையினர் கோவைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். வாகன பேரணியை நிறைவு செய்யும் பிரதமர் இன்றிரவு கோவை சர்க்கியூட் ஹவுஸ் பகுதியில் தங்குகிறார். பின்னர் நாளை காலை கேரளா புறப்பட்டுச் செல்கிறார்.